எல்லோருக்கும் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய இந்த டெரிஃபி பாலிசி அது மட்டும் இல்லை, அவருடைய வேர்ல்டு பொலிட்டிக்கல் பாலிசிஸ் எல்லோருக்கும் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு அலையாக கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த டெரிஃபி வார்ன்னு சொல்லிட்டு அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கிரியேட் ஆச்சு. இப்போ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, அதாவது இப்போ ரீசண்டாக மீட் பண்ண ஜெலன்ஸ்கியோட மீட்டிங்கில் யுக்ரைனுடைய ஒரு பொலிட்டிக்கல் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய குளோபல் ஸ்கினாரியோவில் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா யூஎஸும் யூகே யூரோசோனும் எப்போதுமே ஒரு க்ளோஸான ஒரு அணி. இப்போ என்னென்னா அந்த அணியை ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுற மாதிரி, அவங்களே செப்பரேட்டாக அவங்களுக்கு உண்டான ஒரு இதை பார்த்துக்கிற மாதிரி இவங்களுடைய அந்த பாலிசிஸ் இருக்குது. அதாவது யூஎஸோடைய பாலிசிஸ் ரஷ்யா கூட இணக்கம் காட்டுற மாதிரி. ஸோ ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு க்ளோஸ் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னாக்கா, சைனா ரொம்ப க்ளோஸாக அவங்க ரெண்டு பேரும், ரஷ்யாவும் சைனாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இதை இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, இவங்களுக்கு மெயின் ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னா சைனா தான், யூஎஸ்க்கு செகண்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமி இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா போயிட்டு இருக்கு. யூஎஸ் அகெயின் ஒரு ரெசெஷனை சந்திக்க நேரிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸ் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கும் ஃபால் ஆனதில் பெரும்பாலும் ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு செல் ஆஃப் இருந்தது. இன்றைக்கி முக்கியமாக ரைஸான பங்குகள் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ், கொட்டாக் பேங்க். இன்ஃபேக்ட் டாடா மோட்டார்ஸ் பொசிஷனலாக ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகுது. கொட்டாக் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐடிசி, சன்ஃபார்மா, பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஈச்சர் மோட்டார் இன்றைக்கி பவுன்ஸ் ஆனதில், ரெக்கவர் ஆனதில் ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஒரு குறிப்பாக சொல்லலாம். சிவியராக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஐடி செக்டார். ஒரு ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆனதில் ஆட்டோ செக்டாரை சொல்லலாம். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், எனர்ஜி அண்ட் மெட்டல் செக்டார் தொடர்ந்து பொசிஷனலாக ரெண்டு செக்டாரும் பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஆட்டோ செக்டர் அகெயின் ஒரு பாசிட்டிவில் வந்திருக்கு. எஃப்எம்சிஜியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான், ஒரு டெம்பரவரியாக ரீபவுண்டு தான் எஃப்எம்சிஜியில் நடந்திருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஐடிசி ரைஸ் ஆகிருக்கு. பட் ஈவன் தோ ஒரு டெம்பரவரியாக அந்த செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு மெட்டல்ஸ், எனர்ஜி, தேர்டு ஆட்டோக்கு எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் இதில் சார்ட் வைஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா கூட டாடா மோட்டார்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 2020 வந்த இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் கரெக்டாக ட்ரேட் ஆகுதா. 680 கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கணும். 1100 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 40% மேலே ஃபால் ஆகிருக்கு அந்த பங்குகள். ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிட்டத்தட்ட 4 வருஷத்துடைய சப்போர்ட் லைனில் டாடா மோட்டார்ஸ் ரைட் நவ் ட்ரேட் ஆகுது. ஃபைன். இதே நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 டேஸாக நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் ஒட்டி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது பாருங்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபால், அகெயின் ரைஸ், அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகுதா. ஓகே, வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுதா. ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ட்ரேட் ஆகுதா. இது ட்ரெண்டு பேஸ் பண்ணி நல்லா ரைஸ் ஆகுதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து திரும்பியும் கீழே போகலாம். அகெயின் கீழே ஃபால் ஆகுதுன்னு நினச்சி செல் பண்ணுவாங்க, திருப்பியும் மேலே போகும். இந்த மாதிரி ட்ரெண்டில் கரெக்டாக ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணால் மட்டுமே ஓரளவுக்கு கெயின் பண்ண முடியும். பிகாஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மார்னிங் கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆனது. நேற்றுக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருந்தது. கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு அகெயின் கம்ப்ளீட்டாக ஃபால். ஓப்பன் ஆனதுலேருந்தே ஃபால், லோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்டமில் தான் பேங்க் நிஃப்டியும் ஒரு கம்ப்ளீட் வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது. பட் ஈவன் தோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த ப்ரீவியஸ் பாட்டமும் இந்த இடத்துலையும் ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ப்ரீவியஸ் கேப் ஃபில்லிங்கும் நடந்திருக்கு. இந்த கேப் டவுன் ஆயிருக்கு இல்லையா, இந்த கேப் ஃபில்லிங்கும் நடந்திருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர்
மார்க்கெட் வந்து 48,200க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே திரும்பியும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ரைட்னும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான், ஒரு டெம்பரவரி பவுன்ஸ் பேக், டபுள் பாட்டம் எடுத்ததுனால ஒரு டெம்பரவரி பவுன்ஸ் பேக் தான் இருக்கு. இதே நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப் டு டாப் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, 22,500 பாட்டமில் 22,350, 350 இல்லை 345, இந்த ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ள தான் நிஃப்டினுடைய மூமெண்ட். இதுக்கு மேலே ஒரு 22,520க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டிலோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ரைஸ் ஆகும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனால் கூட திரும்பவும் கீழே தான் வரும். ஓகே, ஒரு சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில், இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் பிரேக் அவுட் வந்து அது வேலிடாக இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு வாலட்டாலிட்டியான ஒரு ட்ரெண்டு. இன்கேஸ் ஒரு 530 இந்த ஜோனுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து அப்சைடில் வந்து கண்டினியூ ஆகலாம். இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ்லையும் இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுதான், வித்தின் இந்த சேனலுக்குள்ளே இருக்கு ட்ரேட் ஆகுதான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரைட் நோ சப்போர்ட், இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சா ஆர் இன்கேஸ் அதே இடத்துல ஓப்பன் ஆச்சுனாலும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருந்துக்கும் போது, இந்த சேனலுடைய இன்சைடில் வந்து இருக்கும்போது திரும்பவும் செல்லிங் தான். டுவர்ட்ஸ் 74,050 இந்த ஜோனில் 74,200 வரைக்குமே அண்டர் தி செல்லிங் தான். அகெயின் ஃபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் 73,300 இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்து செல்லிங் தான். ஓகே, இது வந்து சப்போர்ட்டாகவும், அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 74,200ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும், பாடம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 73,160ங்கிறது வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் மார்ச் 17th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நேத்திக்கு வந்து பார்த்தோம், க்ரூட் வந்து இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. பட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் போயிடும். ஆல்மோஸ்ட் 95% அந்த டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 5,910க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தராக இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். பட் ஓவராலாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எப்பெல்லாம் க்ரூட் ஆயில் வந்து இந்த ஜோனை டச் பண்ணுதோ, 5,820 டச் பண்ணுதோ, அப்போல்லாம் திருப்பியும் க்ரூட் ஆயில் அப்சைட் ரைஸ் ஆகும். டாப்பில் வந்து 5,910, 5,915 இந்த ஜோனில் இருக்கும்போது அகெயின் செல் ஆஃப் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த ஜோனுக்குள்ள அப்சைடில் 5,910, டவுன் சைடில் வந்து 5,820, இந்த ஜோனுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வேறு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்னா கீழே அந்த டாபிக்ஸ் பற்றி கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.